நான்வெஜ்ல நீங்க எத்தனை வெரைட்டி என்ன சமைக்க சொன்னாலுமே நான் சமைச்சிருவேன். இந்த மீன் நண்டை மட்டும் கழுவி கொடுத்துட்டா போதும், அதெல்லாம் என் தாய்க்குழும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே க்ளீனாக கழுவி கொடுத்துருவாங்க. சமைக்கிறது மட்டும்தான் என் வேலை. கிச்சனுக்குள்ளே வரும்போதே எதெல்லாம் மேரினேட் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிருவேன். கிழங்கா மீனையும் சங்கரா மீனையும் சேர்ந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதை மசாலா போட்டு வச்சுக்கிறேன், அப்படியே வறுத்துக்கலாம். நெத்திலேயே சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு நடுவில் அம்மா பிளாக் காஃபி போட்டு கொடுமான்னு கேட்டாங்க. அதை போட்டு முடிச்சேன். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. நண்டுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணி தான் நண்டு வறுவல் பண்ணுவோம். ஆல்ரெடி பூஜாஸ் கிச்சனில் ரெசிபியும் அப்லோட் பண்ணியாச்சு, செக் பண்ணி பாருங்க. நண்டு வறுவலை விட குழம்பு இன்னும் நல்லா இருக்கும். இன்னைக்கு மீன் குழம்பு பண்ணுறதுனால நண்டை வறுவல் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேரளா ஃபிஷ் கறி ட்ரை பண்ணேன். ஆனால் கலரு, டெக்ஸ்சரு, டேஸ்ட் எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இது நம்ம செஞ்ச மீன் குழம்பா அப்படின்னு இருந்துச்சு. நான்வெஜ்னாலே எங்களுக்கு கொஞ்சோண்டு ரசம் இருக்கணும். ரசம் பண்ணிட்டேன். அம்மாவை வந்து சர்வ் பண்ண சொன்னேன். இதுதான் நம்ம வீட்டு லஞ்ச் காம்போ. பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் எல்லோ கலர் ஹார்ட்டின் போட்டு விடுங்க. டடா பாய்.